இது வந்து தண்ணி பழம் அம்மா கழுவி அரை பழம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஜூஸ் அடிக்க போகிறேன். இது இங்கே வந்து நாங்கள் வந்து தர்பூசணின்னு சொல்லுவாங்க. இதை இப்போ கட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கிடுவோம். தோலெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டால் இப்போ இதை வந்து பீஸ் போட்டுக்கிடுவோம். மிக்ஸி ஜாரில் போட்டு பீஸ் போட்டுக்கிட்டேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கிடுவோம். ஒரு கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். தேவையான இனிப்பு போட்டுக்கிடுவோம். 2 ஸ்பூன் இருக்கும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. அரைச்சிட்டு வரேன். இப்போது ஒரு 4 புதினா இலை போட்டுக்கிடுவோம். நல்ல வாசமாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிடுவோம். போட்டுக்கிட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ இதில் வடிகட்டிக்கிடுவோம். இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஐஸ் கட்டி போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ஜூஸை அதில் ஊற்றிக்கிட்டேன். வடிகட்டி வச்சுருக்கேன். அருமையான தண்ணி பழம் ஜூஸு ரெடி. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். அருமையான தண்ணி பழம் ஜூஸு, அதாவது தர்பூசணின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ஜூஸ் அடித்து குடிச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.